நம்ம லைஃப்பில் நடக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ரிசல்ட்டுக்குமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? உங்களுடைய ஆக்ஷன்ஸ் கிடையாது. நம்மளுடைய எண்ணங்கள். அதாவது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒன் ஆஃப் த லைஃப் சேஞ்சிங் புக்குன்னு சொல்லக்கூடிய பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அந்த புத்தகத்தில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட லெசன்ஸும் அந்த புத்தகத்தினுடைய ஒரு ஷார்ட்டான சம்மரியும் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ட்டு இந்த புத்தகத்தை எழுதியிருந்து ஜோசப் மோஃபி. இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கோர் தீம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எக்ஸ்டர்னலாக இப்போ நம்ம லைஃப்பில் நடந்துட்டுருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ரீசன் நம்மளுடைய இன்டர்னல் வேர்ல்டு, அதாவது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா 95% கண்ட்ரோல் பண்ணுறது சப்கான்ஷியஸ் மைண்டு தான். ஒன்லி 5% தான் நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒர்க். கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது நம்ம ஒரு விஷயத்த திங்க் பண்ணுறது, ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட்டு ஒரு அனலிட்டிக்கலாக திங்க் பண்ணுற எல்லாமே நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட். பட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது நம்மளுடைய தாட், நம்மளோட ஃபீலிங், நம்மளுடைய பிலீஃப் அண்ட் முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா, எந்த ஒரு ஹேபிட்ஸ் நமக்கு நேச்சுரலாக நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஹேபிட்ஸுமே நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பவர் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு தான் இருக்குது அப்படின்னு இந்த புக்கில் சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். லைக் உங்களோட எல்லா கைண்ட் ஆஃப் கொஷின்ஸுக்குமே இந்த புத்தகம் ஒரு ஆன்சர் மாதிரி இருக்கும். நம்மளுடைய மைண்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல், அதை நம்மளோட லைஃபுக்கு எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் அதுக்கான டெக்னிக்ஸ்லாம் என்ன, அண்ட் ஆல்சோ நிறைய பேருடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸுமே இங்கே இருக்கும். இப்போ ஹெல்த் வைஸ் ஒரு விஷயத்தை நம்ம ஹீல் பண்ண முடியுமா, அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, அண்ட் வெல்த், மணி, ரிச் அப்படின்னு எல்லா ஏரியாஃபுடைய லைஃப்லையுமே எனக்கு இந்த ஒரு விஷயம் வேணும், இதை என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குற எல்லா கொஷின்ஸுக்குமே இந்த புக் ஒரு ஆன்சர்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் இது எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவாக புரிஞ்சுக்கிறோம் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக நம்ம எப்படி நம்மளோட லைஃப்பில் நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்க முடியும் அப்படின்றது இந்த புத்தகத்தில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய தாட்ஸ் பவர்ஃபுல் தான். பட் ஒரே ஒரு டைம் ஒரு பாசிட்டிவான விஷயத்தவோ இல்லை நம்ம கோலை நினச்சா அப்படின்னா நமக்கு நடக்காது. ஸோ அந்த பாசிட்டிவான அந்த தாட், அந்த எண்ணங்களை நம்ம எவ்ரிடே ரிப்பீட்டடாக நினைக்கும் போது மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எந்தளவுக்கு தாட்ஸ் பவர்ஃபுல்னு சொல்கிறோம், அந்த தாட்ஸை நம்ம ரிப்பீட்டடாக, அதாவது ஒரு டாமினன்ட் தாட்டாக நம்ம கொண்டு வரணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லா ஆஃப் பிலீஃப் சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்த உண்மையாக பிலீவ் பண்ணுறீங்களோ அந்த பிலீஃப் உங்களோட மைண்ட் செட், டெசிஷன், ஆக்ஷன் அல்டிமேட்டாக உங்களோட ரிசல்ட்லையும் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் ஏ ஒரு கார் டிரைவிங் பண்ண கற்றுக்கணுன்னு ஒரு எண்ணம் இருக்குது. அவங்களோட பிலீஃப் எப்படி இருக்குன்னா, என்னால் கற்றுக்க முடியும், ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஜாயின் பண்ணுவாங்க, லேர்ன் பண்ணிப்பாங்க அண்ட் ஈஸியாக கற்றுப்பாங்க. பட் பர்சன் பி பார்த்திங்கன்னா, அவங்களுக்கும் கார் டிரைவ் பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது. பட் அவனோட பிலீஃப் எப்படி இருக்குன்னா, என்னால் இந்த ஒரு விஷயத்த கற்றுக்க முடியுமா, அண்ட் இதுக்கு நான் கேப்பபிளா, எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் இருக்கா அப்படின்னு அவங்களுக்குள்ள நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிலீஃப் இருக்கிறனால அவங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணவே ஹெசிடேட் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க ஜாயின் பண்ணாலுமே அவங்களுடைய எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே ரொம்பவே ஃபியர்ஃபுல்லாக, ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே சேம் கோல்ஸ் தான், பட் 2 பர்சனுடைய ரிசல்ட் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய லா ஆஃப் பிலீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோல் வைக்கிறத விட முக்கியம் என்ன அப்படின்னா, அந்த கோலுக்கு முழுமையாக நம்ம தகுதியான பர்சன், அந்த ஒரு விஷயத்துக்கு ட்ரூவான ஒர்த்தியான பர்சன் அப்படின்ற ஒரு பிலீஃப், ஒரு நேர்மறையான எண்ணம் இருக்கும்போது அதனுடைய தொடர்ச்சியாக நமக்கு ஒரு பாசிட்டிவான ஆக்ஷன்ஸை நம்ம எடுப்போம். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம நினைக்கிற கோல்ஸ், நம்ம நினைக்கிற அச்சீவ் பண்ணுற விஷயம் எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு பாசிட்டிவாக பிலீவ் பண்ணுறதுக்காக இந்த அஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.
நீங்கள் உங்களுடைய இந்த ப்ராசஸை வந்து முழுவதுமாக நம்பணும். ஸோ ஃபெய்த் எந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம பார்த்தோமோ, அண்ட் ஆல்சோ லா ஆஃப் பிலீஃப் அந்த விஷயமும் பார்த்தோமோ, அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரஸ்ட் அந்த ஃபெய்த்துன்றது. ஸோ ஹீலிங் அப்படின்ற விஷயத்தில் இந்த ஃபெய்த் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வந்து இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. ஒரு பர்சன் வந்து ஹெல்த் வைஸ் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே போனாலுமே அந்த ஒரு விஷயம் அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து க்யூர் ஆகிடும் அப்படின்ற ட்ரஸ்ட்டு வந்து வைக்கும்போது மட்டும்தான், அந்த ஃபெய்த் இருக்கும்போது தான் அந்த இடத்துல ஹீலிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய ஜேர்னி ஆஃப் லைஃப்லேயும் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த ட்ரஸ்ட் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற ட்ரஸ்ட் இன் த யூனிவர்ஸ் அண்ட் உங்கள் மேலே வைக்கிற ட்ரஸ்ட்டு தான் உங்களுக்கு அந்த ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸ் பாசிபிலிட்டிஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த தாட் அண்ட் லா ஆஃப் பிலீஃப் அண்ட் ஃபெய்த் இந்த 3 விஷயமே வந்து எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ ஆல்மோஸ்ட் நம்மளால் வந்து எல்லாமே பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இந்த புக்கோட மெயின் மெசேஜ் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்களோட எண்ணங்களை கரெக்டாக வாய்ஸாக சூஸ் பண்ணுங்கள். செகண்ட், உங்களுடைய பாசிட்டிவான பிலீஃப் சிஸ்டத்தை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ரீப்ரோக்ராம் கரெக்டாக பண்ணுங்கள். தேர்ட் திங் இஸ் உங்களுடைய ப்ராசஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஈவன் தோ டிலேஸ், ரிஜெக்ஷன், டிசப்பாயின்மெண்ட் என்ன வந்தாலும் சரி உங்களுடைய ப்ராசஸை வந்து முழு மனதோடு ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, பட் விஷுவலைசேஷன் ரொம்பவே பவர்ஃபுல். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி இந்த புக்கில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான எல்லா விஷயங்களுமே உங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாகவே வந்து உங்களோட லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் வெறும் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக கேட்கும்போது அதில் எந்த ஒரு பெரிய நாலேஜுமே இருக்காது. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது ரொம்பவே மீனிங்ஃபுல் வேல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கோடைய பிக்கஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா, நம்மளோட எண்ணங்கள் ரொம்பவே பவர்ஃபுல். ஸோ கரெக்டாக வைஸாக சூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நம்மளோட பிலீஃப் சிஸ்டத்தை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக செட் பண்ணணும். அண்ட் அந்த ப்ராசஸை வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த 3 விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் நம்மளால் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். எவ்ரிதிங் பாசிபிள் அப்படின்றது. ஆல்ரெடி இந்த புக்கை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய பிக்கஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சூஸிங் டு வாட்ச் சோல்ஃபுல் லிவிங் நோட்ஸ்.